அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் இட்லி தோசைக்கு மாட்டமாக நான் வந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லாட்டி டின்னருக்கோ நீங்கள் இது செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தான ரெசிபி கூட இது. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து ஒரு பவுலில் நான் வந்து 1 கப்பு நான் வந்து துவரம்பயிறு, 1 கப்பு நான் வந்து கடலைப்பயிறு, ஒரு 1/2 கப்பு பாசிப்பருப்பு, 1 கப்பு ஃபுல்லாக பச்சரிசி எடுத்துக்கிறேன். 1/2 கப்பு நான் வந்து வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாம். கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து உங்கள்கிட்ட எது இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மணி தண்ணி ஊற்றி அலசி நம்ம அதில் இருக்க குழக்கப்பு தன்மையெல்லாம் போகிற அளவு கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எல்லாமே ஒரு 50 கிராம் அளவுக்கு தாங்க இருக்கும். நான் போட்டிருக்க குவான்டிட்டி ஃபுல்லாகவே பாருங்கள். தண்ணி ஊற்றி அதில் ஒரு 5 இல்லாட்டி 6 காஞ்ச மிளகாய் நான் வந்து சேர்த்து ஒரு 3 மணி நேரம் இல்லாட்டி 2 மணி நேரம் நம்ம வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். கரெக்டாக ஒரு 3 மணி நேரம் ஒரு நாளே அரிசியெலாம் உங்களுக்கு வந்து நல்லாவே ஊறி வந்திருக்கும். கரெக்டாக நான் ஒரு 3 மணி நேரம் கழிச்சு தான் பார்த்துருக்கேன். ஊறி வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ வந்து இது ஒரு 2 பேட்சாக நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம். நம்ம இதில் எல்லாமே துவரம்பயிறு, கடலைப்பயிறு எல்லாமே சேர்த்து அரைச்சதுக்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாகவே இருக்குங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த அளவு கன்சிஸ்டன்சி அரைச்சி நான் வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். செகண்ட் பேட்சும் அதே மாதிரியே அரைச்சிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு வேர்க்கடலை சட்னி நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க. 2க்கும் காம்பினேஷனும் அவ்வளோ அருமையாக இருக்கும். கையில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து கையாலே அப்படியே நசுக்கி விட்டு நான் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நம்ம செய்யும்போது 1 கப்பு ஃபுல்லாக நெய்ஸாக அரிஞ்ச வெங்காயமும் மல்லி கருவேப்பிலையும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து தூள் உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு நிறைய சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா அருமையாக இருக்குங்க. உங்களுக்கு தண்ணியாக வேணுனாலும் நீங்கள் தண்ணியாக நல்லா தோசை மாதிரி கூட மெல்லிஸாக கூட நீங்கள் ஊற்றுற அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இந்த அளவுக்கு தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான வேர்க்கடலை சட்னி ரெடி பண்ணிடலாம். 1 கப்பு நான் வந்து வேர்க்கடலையே தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வறுத்துட்டு எடுத்து வச்சுருந்தேன். அதை சேர்த்துட்டு ஒரு 5-6 பூண்டு பல், ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் இதில் எதுவுமே அதிகமாக சேர்க்கலைங்க. நிறைய வெரைட்டியில் நம்ம வந்து வேர்க்கடலை சட்னிலாம் நான் வந்து போட்டிருக்கேன் நம்ம சேனலில். பாருங்கள், இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி அரைச்சிட்டு வந்து தேவையான அளவுக்கு மிக்ஸி ஜார் தண்ணி மட்டும் சேர்த்து கடுகு பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். இந்த உங்களுக்கு தவளை அடைக்கும் இந்த வேர்க்கடலை சட்னிக்கும் சொல்லவே தேவையில்லைங்க. அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து அடை ரெடி பண்ணிடலாம். நான் 1 கரண்டி மாவை மட்டும் எடுத்து அப்படியே தழுவி விட்டுடலாங்க. இதில் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கிறிஸ்பியாக நல்லா முறுமுறுன்னு எடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு அடியெல்லாம் கருவி விட்டுறாத நீங்கள் வந்து எடுத்துருங்க. சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. நல்லா அந்த வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது இதுக்கு நமக்கு வந்து ஒரு சூடாக சாப்பிடும்போது சட்னி கூட உங்களுக்கு தேவைப்படாது. அவ்வளோ அருமையாக இருக்கும். திருப்பி போட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அப்படியே எடுத்துட வேண்டியது தான். இதே மாதிரி ஒன்று நான் வந்து எடுத்துகிற போகிறேன். இதை வந்து ஒரு டின்னர் ரெசிபியாக நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க. இங்கே சட்டுன்னு மாவு காலியாக போயிடுச்சுன்னா நீங்கள் எதுவுமே யோசனை பண்ண அந்த வீட்டில் இருக்க பொருளை வச்சு அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே நம்ம ஊற போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். நம்ம கடையில் போய் எதுவுமே வாங்காது, வீட்டிலே இந்த மாதிரி ஹெல்த்தாக செஞ்சு சாப்பிட்டுடணுங்க. பாருங்கள், செகண்ட் வச்சு அதேமாரி எடுத்துகிட்டு இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாங்க. இந்த வேர்க்கடலை சட்னிக்கும் இந்த தவளை அடைக்கும் சொல்லவே தேவையில்லை. நீங்கள் கார சட்னி தேவைன்னாலும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக என்ன கொண்டாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓரத்தில் அப்படியே இருக்கும்போதே கிறிஸ்பியாக இருக்குது. சூப்பரான ஒரு டின்னர் ரெசிபியோ இல்லாட்டி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.